டிஎம்கேன்றது கட்சி வந்து அவங்க உருவாக்கி இத்தனை வருஷமாக ஆண்டுன்னு வராங்க. பொதுவாக கட்சினா என்னன்னு தெரியாமல் உள்ளே வந்துக்கிறாங்க டிவிக்கு. விஜய் நிச்சயமாக டெஃபினட்டாக சிஎம் மாறுதலே கிடையாது. ஸ்டாலின் செய்கிற நடவடிக்கை சரியில்லை. விஜய் ஜெயிக்கலாம் முடியாது, ரசிகர் கூட்டம் இருக்க தான் ஜெயிக்கும். சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து ஆகிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் அரசியல் இறங்கிருக்காரு. முன்ன பின்ன ஒரு மாநாடு, ஒரு கட்சி, ஒரு பொதுக்கூட்டம் அதெல்லாம் அவர் முன்ன பேசல. தாவேக்கா வந்து ஒரு மண் குதிரை, அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த குதிரை கிரவுண்டில் இறங்கி ஓடினா தான் இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு தெரிய வரும். அனுபவம் இல்லாமல் சும்மா வந்துலாம் இது பண்ணக்கூடாது. டிவி கேட்கலாம் சேர்ந்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஒரு விரிசல் விட்டுருச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்லேயே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தாவேக்காங்கிற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சுப்பாங்களா? இல்லை, அது கூட்டணி வந்து தலைமை எடுக்கிற முடிவு தான், நம்ம இங்கே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பாதி பேர் வந்து தாவேக்கா விரும்புகிறாங்க, ரொம்ப பேர் திமுக விரும்புகிறாங்க. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திமுக கூட காங்கிரஸ் பயணிக்கிறது திமுகவுக்கும் நல்லது, காங்கிரஸுக்குமே நல்லது. டிஎம்கேன்றது கட்சி வந்து அவங்க உருவாக்கி இத்தனை வருஷமாக ஆண்டுன்னு வராங்க. இப்போ பொதுவாக கட்சினா என்னன்னு தெரியாமல் உள்ளே வந்துக்கிறாங்க டிவிக்கு. இப்போ இவங்களையும் ஒப்பிட முடியாதுல்ல. இப்போ காங்கிரஸ்ன்றது வந்து ஒரு மாநில கட்சி, டிஎம்கே வந்து ஒரு சமத்துவமான கட்சி. இப்போ இதையும் ஒப்பிடலாம், இது ஒப்பிட முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஎம்கே தான் ஃபேவர். டிஎம்கே வர்சஸ் விஜய் நிச்சயமாக டெஃபினட்டாக சிஎம் மாறுதலே கிடையாது. எக்காரணத்தை கொள்ளும். அதாவது ஸ்டாலின் திட்டம் தப்பாக நினச்சக்கூடாது. அவர் போய் பார்க்கட்டும். அவரை ஸ்டாலின் செய்கிற நடவடிக்கை சரியில்லை. சும்மா இந்த நேரத்தில் எப்படி 5000 கொடுப்பேன்? எதுக்கு கொடுத்து 5000? நீ திருப்பி உட்காரணும், இல்லை புள்ளியை உட்கார வச்சுக்கணும். மை சொன்ன ஆட்சியில் உட்கார வைக்கணும் வச்சு நீ இதை கமிஷன் கொடுத்துட்டேன். அதான் ஜனங்க அதெல்லாம் இல்லை, ஏமாறாது. ஏமாறலாம் போடும். எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏறி போச்சு, விலைவாசி. ஒன்றில் நேற்று போய் நீராணி ஒருத்தர் 2 இட்லி கேட்குற 65 ரூபாவும். என்ன இது? இதெல்லாம் அவர் பார்த்து செய்யணும். கலைஞர் யார்? ஸ்டாலின். இது செய்யாமல் போனால் கண்டம். ஆனால் ஸ்டாலின் இவர் விஜய் டெஃபினட்லி சிஎம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படின்னா 2026 எங்கள் அண்ணன் சீமான் தான் வருவார். ஆமாம், தாவேக்காவுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைண்ணா, ராகுல் காந்தி விஜய் சேர்ந்தா இந்தியாவில் பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிறாங்க. இல்லை, வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு கிடையாது. யாரு கூட தான் காங்கிரஸ் போனால் ஜெயிக்கும்? காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய நடிகர் விஜய், ரசிகர் கூட்டம் வரதான் செய்யும். அவன் ஜெயிக்கலாம் முடியாது. விஜய் ஜெயிக்கலாம் முடியாது, ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யும். சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்தா ஜெயிக்கலாமான்னு அப்புறம் கண்ணுக்காது. ஓகேயா, 2 பேர் கூட்டணி ஆகுறாங்களோ இல்லையோ, ஓகேயா, கூட்டணி ஆனாலும் அந்த வாக்கு வாங்கணும். அவங்க அவ்வளோ வாக்கு வரணும் அவருக்கு. தமிழ்நாடு மக்கள் போடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ரசிகரும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சேர்ந்து போட்டாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து ஆகிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் அரசியல் இறங்கிருக்காரு. முன்ன பின்ன ஒரு மாநாடு, ஒரு கட்சி, ஒரு பொதுக்கூட்டம் அதெல்லாம் அவர் முன்னே பேசல. சரிங்களா? இப்போ தான் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாரி இது. இந்த எலெக்ஷன் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாரி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா +2 +1 எழுதுற மாரி அப்போ தான் தெரியும் காலேஜ் போனால் என்ன நடக்குது. அதேமாரி இந்த எலெக்ஷனில் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 சீட் அடிச்சாருன்னா ஆப்போசிட் கட்சி அப்படின்னு ஒரு வந்தாருன்னா தேர்ந்தெடுப்பாங்க மக்களாக. விஜய் நிற்கிறார், அப்போ மக்களுக்கு தெரிய வரும். அப்போது நெக்ஸ்ட் எலெக்ஷன் இவர் நிற்க வச்சு பார்க்கலான்னு ஒரு மூடு வரும். இந்த காங்கிரஸ் கூட்டணி, இவங்க கூட்டணி, அவங்க கூட்டணி வாய்ப்பே இல்லை. ஐயா, இப்போதைக்கு தாவேக்கா வந்து ஒரு மண் குதிரை, அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த குதிரை கிரவுண்டில் இறங்கி ஓடினா தான் இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு தெரிய வரும். ஆனால் ராகுலும் விஜயும் நண்பர்கள், 2 இளைஞர்களும் சேர்ந்தால் திரும்பவும் இந்திய அளவுலையும் காங்கிரஸுக்கு கை கொடுக்கும். கேரளாவில், பாண்டிச்சேரியில், கர்நாடகாவில், ஆந்திராவிலலாம் காங்கிரஸ் திரும்பவும் ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வரும் விஜயோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்திங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முடிவு. இன்னும் தேர்தலுக்கு 1 மாதத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண முடியாது. அதால் அவங்க என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறாங்க, இவங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க தெரியாது. இன்னும் ஒன்று இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு கிரவுண்ட் ஒர்க்கே தெரியாது அவங்களுக்கு. கிரவுண்ட் ஒர்க்கு யார் கற்றுக் கொடுக்கணும்? இனிமேல் காங்கிரஸ் தான் கற்றுக் கொடுக்கணும்.
அனுபவம் வேணும் தலைவர் எதுக்குமே. என்ன கேட்டால் ஒரே விஷயந்தான், அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் சும்மா வந்துலாம் இது பண்ணக்கூடாது. காங்கிரஸுக்கு மற்ற அரசியல் கட்சிக்கு இருக்கிற அனுபவம்லாம் புதுசாக வரவங்களுக்கு அனுபவம் வேணும்ல. ஒரு விஷயத்தில் என்னென்னா அடிப்படையிலேருந்து அனுபவம் வேணும். அடிப்படை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தவுடனே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இதுக்கும் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆனால் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு அரசியல் சார்ந்து கட்சிக்காக போகும்போது அடிப்படையிலேருந்து வரணும். என்ன கேட்டால் என்னோட ஒப்பீனியன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தாவேக்கா கூட காங்கிரஸ் கம்பல்சரி கூட்டணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் கூட்டணி வைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி காங்கிரஸு தாவேக்கா கூட கூட்டணி வைக்காது. தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா டிஎம்கே தான் திருப்பி 2026 ஆட்சி அமைப்பாங்க. திருப்பி ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார். காங்கிரஸ் திமுக கூட வந்தால் தான் ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. தாவேக்கா தான் டக்குன்னு நம்ப முடியாது. அது நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். 2026 காங்கிரஸ் யாரோட கூட்டணி ஜெயிக்கலாம்? யாராலையும் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியாது. கடைசியில் ஒரு புள்ளி வரும், அந்த புள்ளி தான் உண்மை. அப்போ விஜய் முதலமைச்சர் ஆவாரா? முதலமைச்சராக சான்ஸே இல்லை. 31க்கு தான் ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவர் பயணிக்கணும், மக்களோட பயணிக்கணும், மக்களுடைய மனநிலையை அறியணும். அது எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லைனாலும் சரி. என்னுடைய இது வந்து எம்ஜிஆர்லாம் வந்து இடுப்பளவு தண்ணியில் இறங்கி நின்று அரசியல் பண்ணார். இன்னும் காலில் இன்னும் ஈரம் படல. அவர் ஈரம் படுற அளவுக்கு இன்னும் நடக்கணும். கல்யாண வீட்டில் கலந்துக்கிறாரு இல்லையோ, இறப்பு வீட்டில் போய் கலந்துக்கணும். அப்போ தான் தெரியும் சொந்தக்காரரா இவர் அப்படின்னு. நன்றிங்க ஐயா. வாங்க. எப்பவுமே காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பவர் தெரியும். மற்றபடி டிவிகே கூடலாம் சேர்ந்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் காங்கிரஸ்ல சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியில் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது இவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்து எப்போவுமே மாநிலத்தில் வந்து எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறதே இல்லை, எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும். அது வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி பார்க்கணும்ல. எப்பவுமே காங்கிரஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்த பிறகு தான் திமுகவில் இது பண்ணணும். இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு டிமாண்ட் இருக்கோ அதை அவங்க பண்ணிக்கணும். அதனால தான் வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேல சேர்ந்தால் தான் அவங்களுக்கு பவர். மற்றபடி டிவிகேல சேர்ந்தாலும் பவர் கிடையாது. இல்லைண்ணே, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்த விஜய் சொல்கிறாருல்ல. அதில் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். நான் இவர் பண்ணுற வேலைக்கு இது முந்தானு சேலமில் ஒருத்தர் இறந்தார். அதை பற்றி யாருன்னா பேசுனாங்களா அவங்க கட்சியில் கேட்டால் அவர் என் கட்சி உறுப்பினரே இல்லைன்றாரு. அதை ஃபஸ்ட்டு செத்து போன 41 பற்றி பேச சொல்லுங்கள், இந்த ஒருத்தரை பற்றி பேச சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம். இறந்தவங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேச சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கை பற்றி பேசலாம். அவர் தாவேக்கா சொல்கிறாங்க, எங்களை மதித்து வந்தீங்கன்னா நாங்கள் உரிய பிரதிநிதித்துவமும் உரிய இடமும் கொடுப்போம், மரியாதையாக அவங்களை நடத்துவோம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அதை ஒரு வாய்ப்பை பார்க்க மாட்டாங்களா? காங்கிரஸ் இப்போவே மரியாதை தான் இருக்குது. இப்போ இது மாதிரி சொல்லி வந்து உள்ள இருக்கிறவங்களை வந்து குழப்பி இப்போ அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க வந்து டிஎம்கே கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஜெயிப்பாங்க. இவங்க கூட போனால் கட்சி பிரியும், தேவையில்லாமல் சந்திக்க வேண்டியது இருக்குது. என்னென்ன, ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரே வயசு கிட்டத்தட்ட, 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உருவாகாதா? உத்தரப்பிரதேசில் பார்க்குறோம், அகிலேஷும் ராகுலும் சேர்ந்ததுக்கப்புறம் லோக்சபால எல்லாம் ஜெயிச்சாங்க. பீகாரில் பார்க்குறோம், தேஜஸ்வி ராகுல்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் ராகுலும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி கூட காங்கிரஸ் பலமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல? என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு அனுபவமே, கட்சியினோட அனுபவமே இல்லை. அவங்க எப்படி ஒன்று சேர்ந்தால் எப்படி என்ன பண்ண முடியும்? ராகுல் காந்தி அவர் ஒரு லீடர். இவர் வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு இதில் இருக்கிறாரு. இவருக்கு ஒத்து வராது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.